ஸோ இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காயத்தை எப்படி வளர்க்குறது பார்க்கலாம். நான் இதுக்கு முன்னாடி சின்ன வெங்காயத்தை வளர்த்ததில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். ஸோ எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். நீங்களே பார்க்கலாம், இது எல்லாமே வளர்ந்துருக்கு. ஸோ நம்மளுக்கு பிளான் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஸோ மண்ணும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடியாக இருக்குது நட்டு வைக்கிறதுக்கு. சரி, இப்போ நட்டு வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை வந்து நட்டு வைக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக நான் இதை வந்து ட்ரை பண்ணுறேன். நல்லா வரும்னு எதிர்பார்க்குறேன். ஜென்ரலாக வந்து சின்ன வெங்காயம் ஹார்வெஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 70 to 90 டேஸ் இருக்கும். நான் 70 டேஸாக நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா 90 டேஸ்னால் ரொம்ப அதிகமாக டைம் ஆகும். ஸோ நம்ம 70 டேஸில் எவ்வளோ அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு நான் டெஸ்ட் பண்ண போகிறேன் நான். ஸோ இப்போ எல்லாத்தையும் நட்டு வச்சுட்டேன். ஸோ இதுக்கு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப அதிகமாக தண்ணியெலாம் தேவைப்படாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டே. ஸோ நல்லா வளர்ந்துருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டே 4லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு எந்த சேஞ்சஸும் எனக்கு தெரியல. ஆனால் டே 7ல் பார்த்தீங்கன்னா நல்லாவே வளர்ந்துருக்கு செடி. ஸோ நல்லாவே வளர்ந்துருக்கு. கூடவே சின்ன சின்ன செடியெலாம் வளர்ந்துருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ 10வது நாள் பார்த்திங்கன்னா நல்லாவே ஆனியன் வளர்ந்துருக்கு. ஸோ 15வது நாள் பார்த்திங்கன்னா எல்லா ஆனியனும் நல்லாவே வளர்ந்துருக்கு. ஆனால் கூடவே கொஞ்சம் ஆனியன் செடிலாம் வந்து இறந்து போயிருக்கு. ஸோ இது என்ன ரீசன்னு எனக்கு தெரியல. நான் கரெக்டாக தான் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். ஸோ இருந்தாலும் பார்க்கலாம். டே 20லேயும் பார்த்திங்கன்னா செடி நல்லாவே வளர்ந்துருக்கு. டே 25 அப்போது பார்த்திங்கன்னா நிறைய செடி இறந்து போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் செடி தான் மீதி இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி ஹார்வெஸ்ட் டைம் அப்போது இதிலேருந்து நம்மளுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்குதா பார்க்கலாம்.
37வது நாள் பார்த்தீங்கன்னா நிறைய செடி இறந்து போயிடுச்சு. ஸோ டே 55 அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளான்ட் இருக்குது. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் பிளான்ட் இறந்து போயிருக்கு. அட்லீஸ்ட் இந்த பிளான்ட் வந்து ஹார்வெஸ்ட் டைம் வரைக்கும் இருக்குன்னு நம்ம நம்பலாம். ஸோ நான் சின்ன வெங்காயம் நட்டு வச்சு 70 நாள் ஆகிடுச்சு. நான் இன்டர்நெட்டில் படித்தேன் 70லேருந்து 90 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு சொன்னாங்க. இது கரெக்டாக 70th டே. ஸோ நம்ம எல்லா சின்ன வெங்காயத்தையும் பிடுங்கி கீழே வளர்ந்துருக்கான்னு பார்க்கலாம். ஸோ மேலே இருக்க அந்த செடியெலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரிப்பாகவே இருக்குது. கீழே சின்ன வெங்காயம் இருக்குன்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம். ஸோ வந்தால் நல்லா இருக்கும். ஸோ பார்க்கலாம் வந்திருக்கான்னு. கீழே எனக்கு சின்ன வெங்காயம் இருக்கிற மாதிரியே இல்லை. ஒன்றுமே இல்லை, கீழே வெறும் வேர் மட்டும்தான் இருக்குது. ஸோ எடுத்த உடனே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். சரி பார்க்கலாம், இன்னும் நிறையா செடி இருக்குது, அதுலேயும் நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் சின்ன வெங்காயம் இருக்கான்னு. ஆனால் வளர்ந்துருக்கு, எல்லாமே சின்ன சைஸில் இருக்குது. ஏன்னு தெரியல. நான் ஃபெர்டிலைசர்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ அதனால் வந்து வளராமல் இருக்கான்னு என்னன்னு எனக்கு ரீசன் தெரியல. ஸோ அடுத்த பிளான்ட்டை வந்து நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் இருக்கான்னு. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, எல்லாமே சின்னதாக தான் இருக்குது வெங்காயம். எல்லா செடியிலையும் இதே மாதிரி தான் இருக்குமான்னு தெரியல. சரி இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு செடியிலாச்சும் சின்ன வெங்காயம் இருக்கான்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா செடியும் பிடுங்கிட்டேன். கீழே எதுவுமே இல்லை, எல்லாமே சின்ன சின்ன சைஸில் தான் இருக்குது. ஒருவேளை நான் ஹார்வெஸ்ட் பண்ண டைம் தப்பான்னு தெரியல. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு 70 டேஸ் மேலே தான் இருக்கும் நான் நட்டு வச்சு. ஒருவேளை நான் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணாததால் கீழே எதுவுமே வளரலையா? ஸோ
எதுவுமே எனக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் தான். ஒரு 70 டேஸ் வெயிட் பண்ணி கீழே எதுவுமே வராமல் இருக்கிறது. ஸோ நீங்களே பார்க்கலாம், எல்லாமே சின்ன சைஸில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் ஹார்வெஸ்ட் பண்ண டைம் தப்பான்னு தெரியல. ஆனால் நான் சின்ன வெங்காயம் நட்டு வச்சு ஆல்மோஸ்ட் 70 டேஸ் மேலே தான் ஆகிடுச்சு. இருந்தாலும் கீழே ஒரு செடியில் கூட சின்ன வெங்காயம் இல்லை. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் நான் அகைன் நட்டு வைக்க போகிறேன். அட்லீஸ்ட் அப்போயாச்சும் வளருதான்னு பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.